நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். எங்கடா போகிறேன், என்ன தாண்டி போயிட்டு 200 போகிறேன்னுங்கிறான் வேகமாக. நாம் வண்டியோட ஹையஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 230 கிலோமீட்டர். இது நேற்று ஓட்டினது. ஓவராலாக வந்துட்டு 6300 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிட்டோம். 32% சார்ஜ் இருக்குது. நாம் எங்கே இருக்கோன்னா தாஜ் ஹோட்டல் தெரிதா? இங்கே என் பைக்குக்கு சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பிபிசிஎல்லோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்களே, ஆன் பண்ணி விட்டா என்னவான்? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா சார்ஜிங் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் கண்டிஷன். ஓகே, திரும்ப ரேஞ்ச் பற்றி பார்க்க வேண்டிய நேரம். அதாவது நம்ம இன்னும் 44% சார்ஜ் இருக்குது. பட் நம்ம வந்து 70 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிட்டோம். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா 40% சார்ஜுக்கு குறைஞ்சி இன்னும் 30 கிலோமீட்டர் போகும்னு வச்சுக்கலாம். ஸோ 100% தாராளமாக போகலாம், 100 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். நாம் இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே, சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிச்சுப்பா. கரண்ட்டு சப்ளை வருது. இங்கே என்ன ஓப்பன் ஆகும். ஓகே, 32% சார்ஜ் இருக்குது. நாம் எங்கே இருக்கோன்னா தாஜ் ஹோட்டல் தெரிதா? இங்கே என் பைக்குக்கு சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. கேட்டில் ஒரு செக்கிங்கு, இந்த பக்கம் ஒரு செக்கிங்கு. ஆனால் டாட்டா அநியாயம் பண்ணுறான்பா. 200 ஆட் பண்ணால் 169 தான் ஆட் ஆகுது வேலெட்டில். கேட்டால் அது ஒரு ஜிஎஸ்டி. ஆமாம், இது சார்ஜிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பிடிக்கிறது வித்தியாசமாக இருக்குது. சின்ன டைப்பு, பழசு. ஆனால் CCS2 தான். ஓகே, நம்மளுக்கு ஸ்பீடாகவே ஏறுது. பார்த்துட்ருக்கீங்களா, டக்கு டக்குன்னு 1% ஏறிச்சு. இது தாஜ் ஹோட்டல். ஓகே, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன் தான் நம்ம இப்போ இருக்கோம். டைடல் பார்க்கா? டைடல் பார்க் இங்கே தான் இருக்கா? இதானே இது? அதான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே சார்ஜ் இந்த பைக்கு பண்ண முடியும்னு சொன்னால் ஒருத்தனும் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். நம்ம வீக் ஆஃபா, ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 32 வரைக்கும் வந்துடுச்சு. சரி, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். எனக்கு நியர்பையில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டல. எனக்கு காட்டினது எல்லாம் வந்துட்டு ஸ்லோ சார்ஜிங், அந்த டைப் 2 காட்டுச்சு. அண்ட் தாண்டி வந்து ஏற்றுறது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் காட்டுச்சு. ஜியாந்து வந்துட்டு காட்டுச்சு, எனக்கு தூரமாக இருந்தது. இது டாட்டா பவர் மட்டும்தான் கொஞ்சம் கிட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் டாட்டாவுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி வைக்கல இதுக்கு முன்னாடி வேலெட்டில். இதோடு இந்த டாட்டாவோடு சேர்த்து 6 ஆப்பு, ஜியோ, டாட்டா, அப்புறம் ஸ்டாட்டிக்னு ஒன்று, இன்னும் ஒரு 3 இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்பு தான் ஏறுது. ஒரு வேலெட்லேயும் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து தாஜ் ஹோட்டல் மேலே தெரிதா லோகோ, அந்த இடத்துல அங்கே அந்த லோகோ இருக்குது பாருங்கள், எங்கே தரமணி அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும் இப்போது. ஸோ இதுதான் லொக்கேஷன். இங்கே தான் இப்போ சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வண்டி வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது, ஆகுது, சார்ஜிங் ஆகுது. ஆனால் டாட்டா வந்துட்டு இந்த சார்ஜிங் அந்த வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கப்பா. எனக்கு அதுதான் ஏன்னு புரியல. சார்ஜு அந்த வேலெட்டில் நம்ம போடுறோம், அதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாங்கன்னா அது தப்பு இல்லை. அது என்ன கதையோ. ஆனால் யூஸ் பண்ணும்போது இதில் ஜிஎஸ்டி யூஸ் பண்ணால் அப்போ பரவாயில்ல. ஆனால் நம்ம வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணும்போதே ஜிஎஸ்டியோடு ஆட் பண்ணுறாங்க. ஸோ தேவையில்லாமல் ஒரு 30 ரூபா தண்டம். 200 ஆட் பண்ணேன், 169 தான் ஆட் ஆச்சு. ஸோ அது ஒரு தண்டம். அதையும் பார்ப்போம். தெரிதா பைக் பின்னாடி எல்லாம் கார் தான் சார்ஜ் ஏறுது, நம்மளுக்கு மட்டும்தான் பைக் ஏறிக்கிட்டு இருக்கு. அவனே தான். இதோட கரெக்டாக சார்ஜ் போட்டு 15 நிமிஷம் ஆகுது. 33% வந்து சார்ஜ் போட்டோம். இப்போ எம்பிட்டு இருக்குது சார்ஜு? 62%, 63%. ஓகே, நம்ம வந்து ஆக்சுவலாக 33%ல் சார்ஜ் பண்ணோம். இப்போ வந்து 66% இருக்கும் சார்ஜ் ஏறி இருக்குது. எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்குன்னா 1.9. ஓகே, அதாவது 2 கிலோவாட் கன்சியூம் ஆக போகுது. இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிலோவாட் கன்சியூம் ஆனால் போதும், நான் கிளம்பிடுவேன் இங்கேருந்து. அதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. எவ்வளோ நேரமாக ஏறிட்டுனா 18 நிமிஷம். இதில் காட்டுற டைம் வந்துட்டு நான் ஆப்பில் கனெக்ட் பண்ணி எடுத்து சார்ஜிங் கனெக்ட் பண்ணல, அந்த டைம் காட்டுது. பட் வந்துட்டு இனிஷியேட் ஆகிட்டு இங்கே சவுண்டுலாம் வரும். ஸ்டார்ட் ஆன உடனே உள்ளே ஃபேன்லாம் ஓட ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கணக்கு, ஏன்னா அப்போ தான் இங்கே சார்ஜ் ஆகும். ஸோ அந்த கணக்குப்படி எனக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆகலை. 16 நிமிஷம் 17 நிமிஷம் அவ்வளோ தான் ஆகுது. ஒரு 1.5 நிமிஷம் அது எக்ஸ்ட்ரா காட்டுது. அண்டு டாட்டாவில் வந்துட்டு ஓகே, நான் அப்புறம் கவனிச்சிக்கிறேன்.
உங்கள் சைடில் பிரச்சனை இருக்குது. இந்த எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போகிறதுலாம் வந்து கம்மி பண்ணணும். டாட்டா ஓவர் சார்ஜிங். திரும்ப ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் பெட்ரோல் பங்க்கில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. பிபிசிஎல்லோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்களே, ஏன் ஆன் பண்ணி விட்டா என்னவான்? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா சார்ஜிங் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் கண்டிஷன், ரெடி இன்ஸ்டாலே பண்ணல. இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க, ஒயர் கனெக்ஷனே கொடுக்கல. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது? நான் வெறுப்புப்பா, இவங்களோட இதே தொல்லையாக போச்சு. ஃபுல் பாரத் பெட்ரோல் பங்க் பாருங்கள், லாரி எல்லாம் நிற்கிது. வண்டி சார்ஜ் பண்ணலான்னு வந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் திரும்ப சார்ஜிங் ஸ்டேஷன் தேடணும். இதுதான் எனக்கு இப்போ இருக்க பிரச்சனையே. பஞ்சாயத்து இவங்களோட இதுதான். ஓகே மக்களே, நம்ம இப்போ திரும்ப வந்திருக்கிறது இன்னொரு சார்ஜிங் ஸ்டேஷன் ரிலேட்ஸு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடி சரவணா ஸ்டோர். அப்படியே பாடி சரவணா ஸ்டோர் பில்டிங், பெரிய பில்டிங்கு, அங்கே தான் வந்துட்டு இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அப்பா, இந்த டாட்டா மோட்டார்ஸ் தான். டாட்டா மோட்டார்ஸும் சம்பவம் பண்ணிச்சு. டாட்டா மோட்டார்ஸ் ஷோரூமில், அதாவது சர்வீஸ் சென்டரில் இருக்க சார்ஜிங் ஸ்டேஷனே ஒர்க் ஆகலை. சர்வீஸில் இருக்க சார்ஜிங் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டான். எக்கக்கேடாக இருக்குது எனக்கு. அடுத்தது பாரத் பெட்ரோலியம், பிபிசிஎல். எதுக்குலாம் நீங்களாம் இருக்கிறீங்க? கொஞ்சம் உருப்படியாக வந்துட்டு சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் செட் பண்ணி வைங்க. அவன் போயிட்டு காஞ்சி போயிட்டு வெயில் அலையிறது எனக்கு தான் தெரியும். இவனெல்லாம் நம்பி போகாதீங்கப்பா, கஷ்டம். நீங்கள் ரெகுலராக போகிற இடமா பார்த்து போங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிலே ஆள் தான் வந்துட்டு நான் இன்னும் லாங் எடுக்கிறதுக்கு பயப்படுறேன். இந்த வண்டி வச்சு லாங் போகலாம். நான் காலையிலேருந்து சார்ஜர், என் பேக்கில் தான் சார்ஜர் இருக்குது. இன்னும் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லையே. ஒரு இடத்துல கூட தொடவே இல்லை. எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். இது 2வது இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறேன். பட் அப்படி இருந்தும் இந்த மாதிரி தலைவலி தான் வருதுன்னா எப்படி? வண்டி சப்போர்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. கம்பெனிக்காரன் செலவு பண்ண மாட்டான் இந்த விஷயத்துக்கு, கவர்மெண்ட் தான் பண்ணணும். அட்லீஸ்ட் ப்ரைவேட் ஏதோ ரிகுலர்ஸ் நல்லா இருக்குது, போட்டால் பட்டு கனெக்ட் ஆகுது. ஆனால் யூனிட்டுக்கு 24 ரூபா, அதான் கொஞ்சம் அதிகம். மிச்சப்படி ஓகே. 2 யூனிட் போட்டு நான் வீட்டுக்கு போயிட போகிறேன். லேப்டி திரும்ப 330. இங்கே பாருங்கள், நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். எங்கடா போகிறேன்? என்ன தாண்டி போயிட்டு 200 போகிறேன் நினைக்கிறான் வேகமாக. டிஸ்பிளே லாக் ஆகிடுச்சு. அப்புறம் முக்கியமாக ஸ்ப்ரிண்ட் மோடில் இருக்குங்க வேறு, எப்படி முறுக்குறோம் பேர் அடப்போகாது. மோடு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பவர் மோடு, ஓகேவா? இதுக்கு அடுத்த மோடு தான் ஸ்ப்ரிண்ட்டு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ அதுவே ஆன் ஆகுது. சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதான் பிரச்சனை. இந்த மாதிரி ஆகுது. பாயிண்ட் வரான. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அடுத்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலரு. ஸோ பிக்கப் வந்துட்டு ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய யூஸ் பண்ணிட்டோம் வண்டியை. பிக்கப் ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம 160 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்சிலேஷன் விட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு க்ரீன் கலருக்கு மாறிடுது. பட் திரும்ப கொஞ்சம் தூரத்தில் ஆரஞ்சு ஆகிடுது. நாம் வண்டியோட ஹையஸ்ட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 230 கிலோமீட்டர். இது நேற்று ஓட்டினது. ஓவராலாக வந்துட்டு 6300 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிட்டோம். இப்போது 99% சார்ஜ் இருக்குது. ரேஞ்ச் எவ்வளோ காட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மோடி வேலை மட்டுமா ரேஞ்ச் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே, ஓட்டுவோம், பார்த்துக்கலாம்.